வணக்கம்ங்க. என்னது? சிம்லா ஸ்பெஷல் ஆப்பிளுங்க. மாமனார் உங்களுக்கு ஸ்பெஷலா வரவழைச்சிருக்காருங்க. ஒன்னு எடுங்க. புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டில் அங்க வச்சுட்டு போனா எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க. உங்களை பார்க்கணுமா? ஓ, மாப்பிள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுங்க. இல்லைங்க, புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு. அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? வணக்கங்க மாப்பிள. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. தினமும் பஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணுச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லுச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க. கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு. நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னது சைடுல பொட்டி மாதிரி? வேகரகடத்தனமா பேசுறது. நாளைக்கு குழந்தையா குட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணுமில்ல. பேரனோ பேத்தியோ சீக்கிரமா வேணுங்கிறதான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு. ஏனுங்க அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யும் ஊத்தி வளர்த்துட்டேன். உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிள வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிளைக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் அந்த பொட்டியும் சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிள எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அம்மனி எங்க கோயில் குளத்துக்கு கழிச்சிட்டு போற பொட்டி இருட்டுங்க, மத்த நேரத்துல கட்டிடலாம். இத பாருங்க, அந்த 2 போல்ட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க. அடா, அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம். நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா? யோ, அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க. பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. பெரியவங்க பேசும்போது தொணதொன்னு பேசிட்டு. எங்க மாப்பிள கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏண்டா, போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதம் பார்த்தானா? ஏதோ மனுஷன் ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு 4 வார்த்தை சொல்றதை விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு இருக்கே. வாய் வச்சுட்டு கம்முன்னு இருங்க. நம்மளுக்கு கல்யாணமான புதுசுல எங்க ஐயன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா அது வேண்டாம், எர்குரிஸ்தா வேணும்னு கேட்கல நீங்க. நீ வேற சமயம் கிடைச்சா சங்கு ஊதிருவியே, போடி உள்ள. குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது ஒண்ணுதான் தெரியுது. அம்மனி, சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமாவுக்கு போயிட்டு வாங்கடா 2 பேரும். அப்பா, மணி இப்ப எவ்வளவு ஆச்சு? பேரு சினிமா. அடா, நீங்க சினிமாவுக்கு போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா. நீயும் அம்மனி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க? ஸ்டார்ட் ஆகிச்சுல குலேபாக வழியே ஓடுதுங்க. யோ, உட்காரு. போடா, நீயும் போய் துணி மாத்திட்டு வரா போ. யோ, இங்க என்ன திருவாரூர் தேர அழுக்குறாங்க? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போயா. பொண்ணும் மாப்பிள்ளையும் முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, 4 பேர் பார்த்தா திஷ்டி விழாதா என்ன? பொண்டாட்டிய திஷ்டி பூசணிக்கா, நீ புதுசா திஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வழி விட்டு ஓடிருங்க. ஏமாமா நின்னுட்டீங்க? இல்ல, கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதுவும் அங்க நிக்கிறாங்களே அந்த பொண்ணுங்களா? ஒண்ணு பண்ணுவோம் மாமா, வேற தியேட்டருக்கு போலாமா? ஏன், எதுக்கு? இல்ல, அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லிருப்பீங்க. இப்ப என்ன காமிக்கிறதுனா உங்களுக்கு சங்கோஜமா இருக்கும், அதனாலதான். ஏதோ உன்னை பத்தி இந்த அளவுக்கா தெரிஞ்சு வச்சிருக்கே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் போ. இல்லன்னா இன்னொன்னு செய்வோம் மாமா, எனக்கு பொம்பளை டிக்கெட் எடுத்து கொடுங்க, நீங்க ஆம்பளை டிக்கெட்ல போங்க. அப்ப யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுல்ல. சிச்சி, முதல்ல பொண்டாட்டி சினிமா கூட்டு வந்திருக்கேன், ஒரு பாதுகாப்பே இல்லாம தனியா உட்கார வைக்கிற அளவுக்கு என்ன இதயம் இல்லாதவன் நினைச்சியா? என்ன இப்படி செய்வோம், 3 டிக்கெட் எடுப்போம், நடுவுல ஒரு சீட்டு கேப் போட்டு நீ அந்த பக்கம் உட்காரு, நான் இந்த பக்கம் உட்கார்றேன். அப்ப யாராவது பார்த்தா கூட நீ யாரோ நான் யாரோன்னு நினைச்சுக்குவாங்க. ஓகே, சரி. வா. போட்டு நடக்கட்டும். உத்தரவு. ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான்? ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள. ஆட்சி பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா? ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்துக்கு கிடையாது. மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமளாவி பறக்க வேண்டும். ஆகையால் நீதியான செங்கோல், நேர்மையான மகுடம், நிம்மதியான ஆட்சி இவைதான் அவசியம். ஏன் சார்? எஸ். இவங்க உங்க வீட்டுலயா இல்ல கூட வந்தவங்களா? நோ நோ நோ, ஐ அம் a bachelor. அவங்க யாரோ நான் யாரோ எனக்கு தெரியாது. தேங்க் யூ சார். இங்க எனக்கு மறைக்குது, முன்னாடி உட்காந்துக்கலான்னு கேட்டேன். ஹலோ,
சார் முன்னால ஒரு சீட் காலி இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கோங்க. நோ நோ நோ, எனக்கு இங்க உட்காந்து பார்த்தா தான் ஒரு செட்டப்பா இருக்கு. செட்டப்பா? ஆமா. இரு இப்படி உட்கார். ஏன்? யோ, உனக்கு வேண்டியது சினிமா தானே, இங்க உட்காந்து பாரு தெரியும். இந்த யோசனை முன்னாடியே இருந்திருக்கணும். நான்சென்ஸ். ஏய், எதுக்கு சிரிக்கிற? இல்ல மாமா, தான் ஆடாட்டியோ தன்னோட சதை ஆடுன்னு சொல்லுவாங்களே, அதை நினைச்சு சிரிச்ச. இது அது இல்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே அதாக்கும். என்னைய பயங்கரமான ஆளியா நீ. சரியான நாட்டுக்கட்ட ஒரே நிமிஷத்துல செட்டப் பண்ணிட்டியே. ஏனுங்க, உங்களுக்கு பேப்பர் ஒன்னே தான் உலகமா? வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அக்கறையே கிடையாதா? ஒப்பாரி வைக்காம விஷயத்தை சொல்லுடி. பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுது. போன மாசமும் பார்த்தேன், இந்த மாசமும் பார்த்தேன். மருமக இன்னும் வீட்டுக்கு தூரமா வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் மகன் 10ஆம் கிளாஸ் 5-6 வருஷமா படிச்சான். அவன் எதுலயுமே கொஞ்சம் நிதானமா தாப்பா விடுறி. இத பாருங்க, இன்னும் 1 மாசம் பாப்பேன். மருமக இதே மாதிரி வீட்டுக்கு தூரமா வெளியில உட்காந்துட்டு இருந்தா நானே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் 2ல 1 என்ன ஏதுன்னு பாத்து போடுவேன். ஆமா. இறப்பா சார், நீ என்ன சமாச்சாரம்? நீ பாட்டுக்கு திடுதுப்புன்னு உள்ள போறியே, என்ன வேணும் உனக்கு? You see, my name is Chakku. வெடியால் நான் முழிச்ச மொழியே சரியில்லை ஓடு இருக்குது. அப்பனே நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது. இரு, ஐயனை கூப்பிடுறேன். தேனுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. யார் புள்ள பையன்? அதுதானுங்க எனக்கும் புரியல. பையன் என்னமோ இங்கிலீஷ்ல தசா புசாங்கிறான். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுவீங்களே, என்னன்னு கேளுங்க. எஸ். அப்படித்தான் ஐயன் கேக்குறாருல, சொல்லு தம்பி. I'm Chakravarti. ஓகே, வெரி குட். இந்த இங்கிலீஷ் பார்த்து தான் அந்த காலத்திலே மகனம். மேல கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? பையனுக்கு ஒன்றும் புரியல போல் இருக்குது. இந்த வாருங்க, பையனுக்கு புரியுற மாதிரி நிதானமா கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? I just now told you, you're not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. ஏனுங்க, பையன் நீளமா பேசினாங்காட்டி புரியலையாக்கு? சிச்சி, சின்ன பையன் தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இத நான் நம்பணுமாக்கு? ஏனுங்க தம்பி, ஆட்டோவுக்கு சில்லறை முறிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே. ஏனுங்க, இது ஆறுது? நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க. ஊர்ல படிச்சுக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. வந்தது வராதமா அக்காளை பார்க்கணும், மச்சானை பார்க்கணும்னு ஒரே ரகலைங்க. இருக்காதா பின்ன? கல்யாணத்துக்கு கூட வரலையே. சம்பந்தி மாப்பிளைக்கு வாழைத்தாறு கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. உள்ளவை நல்ல முழு 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 முழுன்னு தலகாணிக்கு ஒரு தச்சு போட்டாப்புல இருக்கிற. நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்போம் போல இருக்குது. ஏங்கன்னு உனக்கு மச்சான பார்க்கணுமா? Yes. உள்ள போ. Hello. பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? You see, people call me Chakravarti. My dad and my sister call me Chakku. You know how my girlfriends call me? Bubbly Mars, Klaxo, so on. எப்படா வந்த? I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியாடா? வேண்டாம் வேண்டாம். அப்பா வரும்போதே சொல்லம்ச்சாரு. Excuse me, Macha. I'll wait outside. எங்க? இன்னொரு இட்லி வைக்கவா? அவன் எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதான். எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல, எம்காம். எம்காமா? ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையை அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல. அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல. உங்க அப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு 4 பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனால தான் வேண்டான்ட்டேன். Thank you. பாக்கி என்ன மாமா? ஒண்ணு இல்ல. உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான். வெறும் பிகாம்னு சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம்னு சொல்றியா? சரி மாமா.
உனக்கு பெரிய மனசு. தேங்க்யூ. மாமா கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறுக்கி பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னை வண்டி சைட் அடிக்க போறான், விடு. என்ன இல்ல மாமா, எதிர்த்த வீட்டு பொண்ணு. எதிர்த்த வீட்டுல பொண்ணு எது? ஒரு கிழவிதானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணை போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. கேரளா பொண்ணு 15 வயசு எதிர்த்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற? தப்பாச்சே. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட. பாருங்க மாமா. என்ன மாமா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கேளுங்க மாமா. இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது. உடனே பார்க்கலாமே என்னதான் பண்றான்னு. போங்கண்ணா. கூலிங்களா சார்? சார் இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டியன். உன் பேர் யாருக்குடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்து எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. சரி. இரு. அந்த பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா. செஞ்சு தப்புன்னு மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ எடு. புறப்படு. வரேன் சார். ஒண்ணு பேடிக்கണ്ട அம்முக்குட்டி. ஏரியாவில் யாரெങ്കിലും ஏதெങ്കിലും ചെയ്താൽ என்னிடத்தில் പറയൂ, ഞാൻ ചവിട്ടി കളയും. சாருக்கு மலையாளம் அறியோ? എനിക്ക് പല ഭാഷകൾ അറിയൂ. மாமா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். ஆ பெண்குட்டி ஆராണ്? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி. தூரத்துறவு. ஓ ഓമളാളെ കണ്ട് ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരതങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലഹാവിൽ